வணக்கம். சரோஜினி அம்மாவுடைய இழப்பு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு எனக்கு. ஏன்னா, அவ்வளோ பெரிய ஒரு நடிகை. அவ்வளோ அவ்வளோ டவுன் டு எர்த் பழகுவாங்க பேசும்போது. அது நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பாக்கியம். எப்படின்னா, இது ரொம்ப நாள் சினிமா நடிகன். அப்ப நான் ஆதவன் கதை எழுதினோடனே ம். சரோஜினி அம்மா போடலாம் ரவிக்குமார் சார்ட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே ரெட் ஜெயின்ஸ் உதயமூர்த்தி அவர் உதயாவும் உதயநிதி ஸ்டாலினும் சுந்தரமூர்த்தியெல்லாம் போய் அவங்ககிட்ட கேட்டு டேட் வாங்கி சேர்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் நடக்குது. அப்போ அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணணும், காமெடி வடிவேல் பண்ணுறதுனால எனக்கு கேரக்டர் இல்லை அந்த படத்தில். அப்போ ரவிக்குமார் சார்ட்ட சொல்லி நான் எப்படியாவது சரோஜாவோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். இளையராஜா இளையா ரகுமன் மான் கூட்டணி இளையமான் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஒரு மியூசிக் கேரக்டர் மாதிரி கிரியேட் பண்ணி நான் நடித்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் சீனே ஓப்பனிங் ஷாட்டே அன்று வந்தது மதிய நிலா இன்று வந்தது மதிய நிலா அப்படி பாடுவேன். அவங்களும் அதுக்கு கூட சேர்ந்து பாடுவாங்க. அது ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு. அந்த பாட்டு ஷாட்டு முடிஞ்ச உடனே நான் சொன்னேன் சரோஜா அம்மாகிட்ட, அம்மா எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்களோட டூ இட் பண்ணலாம்டாமா அப்படின்னு இவங்க சிரித்தாங்க. அது மாதிரி ஒரு நல்ல சோசியலாக பழகுவாங்க. அதே மாதிரி அவங்க அவ்வளோ பேர் நடிகை. அதாவது கன்னடத்தில் மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க, கல்யாணகுமார் ராஜ்குமார் இப்படி அந்த மாதிரி சினிமாவில் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி. அதே மாதிரி இவங்க எல்லாரும் தெலுங்குல என்டிஆர் நாகேஸ்வரர் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடலாம் சாதாரணமாக சூப்பர் ஸ்டார்களோட அதிகமாக நடித்த ஒரே நடிகை அவங்க தான். லெஜண்ட் எல்லாரோடையும் நடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை, அவ்வளோ பெரிய நடிகை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்மலாம் அவங்கள பார்ப்பதே கஷ்டம். அவங்க ஆதவன் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் செட்டுக்கு போகிறேன். அப்போ தான் உள்ள நான் ஒரு சாதாரண ஆள், நான் யாருன்னு தெரியாது. உள்ள போய் டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. நான் டக்குன்னு கையை பிடிச்சி உட்காந்து என்னங்க எழுந்துக்கிறீங்க, நீங்கள் கதாசிரியர் இல்லையாப்பா, அவர் மரியாதை கொடுக்க வேணாமா அப்படின்னாங்க. அது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆயிடுச்சு. எப்படி பாருங்க பழைய கலைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, கதாசிரியர் என்ன மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சிச்சு. டப்பிங்கில் வடிவேலு ஏதோ ஒரு டைலாக் போட்டா மேக்கப்பை பற்றி கிண்டல் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் திட்டினாங்க. நான் என்ன நகைச்சுவை நடிகை, நான் ஒரு கதை என்னை இப்படி கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு திட்டுட்டு ஆனால் அதை அப்படியே மறந்துட்டாங்க. அப்புறம் ரவிக்கு மேலும் ஃபோன் பண்ணி திட்டினாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா தெரியாமல் போட்டேன் அப்படின்னு டைலாக். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் 2010 இது நடக்கிறது. இப்போ 2018 23 கிட்ட 20 வருஷம் கழிச்சு என் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பெங்களூரில். நான் ஜஸ்ட் போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்தேன். கரெக்டாக வந்துட்டேன். கல்யாணத்துக்கு இருந்து வாழ்த்திட்டு நல்லா சந்தோஷப்பட்டு தான் போனாங்க. அதனால் அவங்கள சந்தித்ததும் பார்த்ததும் பேசுனதும் அவங்களோட நடித்ததும் எல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மகா பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சினிமாவில் பார்த்து வேந்தவர்கள் நம்ம அவங்களெல்லாம். அதனால் ஏதோ அதுக்கு ஒரு காட் கிஃப்ட்னு தான் சொல்லணும். அவங்கள இழந்தது மாபெரும் இழப்பு. அவங்க பேத்தி மேலே ரொம்ப பாசம் இருக்கு அவங்க சமையராக்கு. அவங்க டாக்டர் நல்லா பேசுவாங்க. ஓகே, இது எப்போ மெட்ராஸ் சென்னை வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. அந்த அம்மா இழப்பு ரொம்ப பெரிய இழப்புமா. அவங்கள மாதிரி நடித்தவங்க அபிநய சரஸ்வதினா அவங்க தான். நீங்கள் அவங்க பாருங்கள், சின்ன சின்ன வரிகளுக்கு கூட அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண் மேலே அந்த பாட்டு பாருங்க. அந்த லிரிக் முடிஞ்சு அந்த பல்லவி ஆரம்பிக்கிறது அக்கம் பக்கம் மேலே பார்ப்பாங்க. அதுதான் சிரிச்சுன்னே இருப்பாங்க. அப்படியே கரெக்டாக லிரிக் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அற்புதமான நடிகை. அவங்களுக்கு பெரிய இழப்புமா. நன்றி சார். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சரோஜா தேவி அவர்கள் கூட நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட அந்த பழைய நினைவுகள்லாம் பேசியிருக்கீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் கூட நடிச்சதாகட்டும், சிவாஜி சார் கூட நடிச்சதாகட்டும், அதெல்லாம் பேசியிருக்கீங்களா? அவங்க சொல்லியிருக்காங்களா? நல்லா சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சார் அப்படி கவனிச்சுக்கு வர ஒரு தடவை அவங்களுக்கு ஏதோ காலில் ஏதோ ஒரு வீல் சேர் தள்ளும்போது ஏதோ காலில் அடிபட்டுச்சு அவங்களுக்கு. உடனே எம்ஜிஆர் சார் காலில் மடியை தூக்கி வச்சு மடியில் கட்டெல்லாம் போட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்து மிரட்டி அமைச்சிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரையும். அந்த மாதிரி சிவாஜி சார் நடிக்கும் போதும் ரொம்ப அற்புதமாக நடிச்சு சொல்லுவாராம், நீ கவலைப்படாது. அவர் சொல்லுவார், கொஞ்சம் ஏமாந்த சாப்பிட்டுருவா போல நம்மள அப்படின்னு வரான். அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல அவங்க. அதனால நான் பேசுனேன். இப்போ இதெல்லாம் பாட்டு இன்னைக்கும் டெய்லி ஒரு முறையாவது ஒளிபரப்படுது இல்லையா பாட்டு. அதே மாதிரி கலைஞர் என்ன சொன்னாரு, செந்தமிழ் இருக்கு, முத்தமிழ் இருக்கு, எல்லா தமிழ் இருக்கு, ஆனா சரஸ்வதி தமிழ் ஒண்ணு இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா. சரஸ்வதி தமிழ்னு ஒரு தமிழ் இருக்கு. அந்த கொஞ்சம்
அந்த பைங்கிளின்னு சொல்லுவாங்க கன்னடத்து பைங்கிளி. ம். அந்த பாட்டு அது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே ஒரு பைங்கிளி தான். ம். அவர் நடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது சார்? அவங்க நடிச்ச படத்தில் தாம்பரம் நடிச்ச ரொம்ப அற்புதமான திரைப்படம். அவங்களுடைய ஆக்டிங்கை ஃபுல்லாக அந்த படம். இந்த கிளைமேக்ஸ்லாம் இன்னைக்கு வரையும் யாருமே மற்றபடி எல்லா படத்தையும் அவங்க கிளாமர் நடிப்பான். நல்ல காமெடியில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் தாய் சொல்ல தட்டக ஆகட்டும், எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் அவங்க பிறந்து 38 என்னமோ அவங்க பிறந்தான்னு நினைக்கிறேன். ம். அப்போ அதை விட 4 வயசு ரவிச்சந்திரன் அவங்களோட பாட்டு பாடியிருப்பாங்க. அவங்க வா இந்த உலகத்தின் மறுபக்கம் எங்கேன்னு ஓடும் இந்த படத்துல ஈக்குவலாக டான்ஸ் ஆடிருப்பாங்க அவங்களோட. அதெல்லாம் அவங்கள அடிக்க ஆளே கிடையாதுங்க. டான்ஸ் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அந்த ஃபீலிங் ஆகட்டும். அதே மாதிரி வந்து எல்லாம் நாடகம் மேடம் பாட்டு இருக்குது. ம். அவ்வளோ பாசமும் நேசம் படத்துல சைட்ல உட்கார்ந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அவ்வளோ அவங்கள ரசிச்சிட்டே இருக்கலாங்க. அவங்களுக்கு உன்னை எடுத்து என்னை கொடுத்து பாட்டாகட்டும், ம். தொட்டால் பூ மலரமாகட்டும், அதெல்லாம் சாதாரண பாட்டுகள் கிடையாது. என்னைக்கு ரசிக்க விஷயம்.